சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடந்து முடிய அன்பு கருணாகரன் வந்து மலைக்கோயிலுக்கு கூட்டு போக வருவாரா மாட்டாரான்னு பதறி போய் கருணாகரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதே நேரம் லலிதா அம்மா நெஞ்சு வலியில அப்படியே கீழே விழுந்து ஒரு டிராமாவை பண்ணி அன்பு துளசி நிச்சயம் நடந்த கோயில்ல வச்சே துளசி கழுத்துல அன்பை தாலி கட்ட வச்சிடணும்னு லலிதா அம்மாவும் துளசியும் சேர்ந்து போட்ட பிளான எக்ஸிக்யூட் பண்ண பார்க்க, அந்த சமயம் கருணாகரன் அடிச்சு புடிச்சு வேகமா பதட்டத்தோட அன்பு துளசி நிச்சயம் நடந்த கோயிலுக்கு வந்து நிக்கிறாரு. அன்பு கிளம்பி வேகமா ஏன் கூட வான்னு கருணாகரன் சொல்ல, எதுக்கு சார் ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்கன்னு அன்பு எதுவும் தெரியாத மாதிரி கேட்க, அன்பு இன்னைக்கு கம்பெனில முக்கியமான கன்சைன்மெண்ட் டெலிவரி கொடுக்கணும், அன்பு நீ பார்த்து கையெழுத்து போட்டா தான் எக்ஸ்போர்ட்டே ஆகும், ரொம்ப எமர்ஜென்சி, சோ half an hour கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டு போன்னு கருணாகரன் அன்பை பார்த்து சொல்ல, இதை கேட்டு லலிதா அம்மாவும் துளசியும் ஷாக் ஆகுறாங்க. அன்பை அனுப்ப முடியவே முடியாதுன்னு லலிதா அம்மா சொன்னதும், நீங்க நினைச்ச மாதிரி எனக்கும் துளசிக்கும் நிச்சயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, சோ half an hour கம்பெனிக்கு வேகமா போய் வந்துடுறேன்னு அன்பு சொல்லிட்டு நைசா கருணாகரன் கூட மலை கோயிலுக்கு கிளம்ப, இந்த கருணாகரன் வந்து இப்படி பிளான சொதப்பி விட்டுட்டு போயிட்டானேன்னு லலிதா அம்மாவும் துளசியும் பயங்கரமா காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் அன்பானந்திக்கு மலை கோயில கல்யாணம் பண்ணி வைக்க போறான விஷயம் அரவிந்துக்கு தெரிஞ்சதுனால அன்பானந்தி ஒன்னு சேரக்கூடாதுன்னு அரவிந்தும் திருமூர்த்தியும் கல்யாணத்தை நிறுத்த பிளான பண்றானுங்க. மலை கோயில்ல அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறான விஷயத்த லலிதா அம்மாக்கு தெரியப்படுத்திட்டாலே லலிதா அம்மா பெரிய ரகலைய பண்ணி நடக்க இருக்க அன்பானந்தி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு அரவிந்தும் திருமூர்த்தியும் அன்பு துளசி நிச்சயம் நடந்த கோயிலுக்கு வந்து லலிதா அம்மாட்ட மகேஷ் அன்பானந்திக்கு இப்ப மலை கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க பிளான பண்ணியிருக்கான்னு திருமூர்த்தி மூலமா அரவிந்த் தெரியப்படுத்திடுறான். மகேஷோட பிளான அரவிந்த் தான் லலிதா அம்மாட்ட சொன்னான்னு மட்டும் மகேஷுக்கு தெரிஞ்சா அரவிந்த் மகேஷ் கிட்ட வசமா சிக்கிப்பான். சோ திருமூர்த்தி மூலமா மலை கோயில வச்சு அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறான விஷயத்த தெரியப்படுத்திடுறான் அரவிந்த். ஏற்கனவே அன்பு மேல லலிதாமாக்கும் துளசிக்கும் சந்தேகம் இருந்துச்சு, அன்பு ஏதோ ஒரு பிளான பண்ணிட்டு இருக்கான்னு, சோ எங்களை ஏமாத்திட்டு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட பாக்குறானா அன்புன்னு லலிதா அம்மா பயங்கர கோபத்தோடையும் பதட்டத்தோடையும் மலை கோயிலுக்கு அன்பானந்தி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த கிளம்ப, இங்க மலை கோயில்ல முகூர்த்த நேரம் நெருங்கியும் இன்னும் அன்பு வந்து சேரலையேன்னு எல்லாரும் பதறி போய் அன்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கருணாகரன் கூட அன்பு மலை கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முகூர்த்த நேரம் வந்ததும் முத்து ஜெயந்தி கழுத்துல தாலி கட்ட அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனந்தி அன்பு இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல, சாக்காகி நிக்கிறா. அன்பு தாலி கட்டி முடிக்க லலிதா அம்மா துளசியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் மலை கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்டினதை பார்த்து லலிதா அம்மாவும் துளசியும் ஷாக்காகி நிக்கிறாங்க.